Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போறோம். செகண்ட் லெசனுக்குரியது. ஸோ ப்ரீவியஸாக ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் போட்டிருக்கோம் அப் டு 32 வரைக்கும். ஸோ 33rd எக்ஸாம்பிள் சம் செகண்ட் லெசனில். ஸோ அந்த வீடியோஸையும் மறக்காமல் செக் பண்ணிடுங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ இன்னைக்குரிய எக்ஸாம்பிள் சம் எக்ஸாம்பிள் 2.33. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, an object is thrown vertically downwards. What is the acceleration experienced by the object? ஸோ வேறு எதுவுமே கொடுக்கல, ஒரு ஆப்ஜெக்டை மேலேருந்து கீழே இப்படி போடுறோம். ஸோ போடும்போது அதில் ஆக்சிலரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிலரேஷன்னா என்னது? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எர்த்தோடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால மூவ் ஆகும்போது இருக்கிறதா என்னது? ஆக்சிலரேஷன். ஸோ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? எர்த்தோடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால இருக்கிற ஆக்சிலரேஷன். ஓகேவா? ஸோ இது எதை மென்ஷன் பண்ணோம் ஆக்சிலரேஷன் அப்படின்னா, டைமை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது. எக்ஸாம்பிள் காரே எடுத்துக்கிறீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பீடில் போவீங்க. ஸ்டார்டிங் எப்படி இருக்கும்? 0லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு மேக்ஸிமம் ஒரு 80 ஒரு 120 வரைக்குமோ மேக்ஸிமம் ஹை ஸ்பீடு மேக்ஸிமம் ஸ்பீட் கிடையாது, ஒரு ஸ்பீடு லெவல் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பீட்லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? அதோடைய வெலாசிட்டி 120 per hour அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அது டைமை பொறுத்து எப்படி வேரி ஆகிக்கிட்டே இருக்குது அந்த வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறது தான் என்னது? ஆக்சிலரேஷன். அதே ஆக்சிலரேஷன் எர்த்தோடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால சேஞ்ச் ஆச்சுன்னா அது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, நம்மளுடைய ஆப்ஜெக்டை கீழே போடுறப்போ அதோடைய ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வேறு எதுவுமே கொடுக்கல, மேலேருந்து கீழே ஜஸ்ட் ட்ராப் பண்ணுறோன்னு மட்டும் கொடுத்துருக்கோம். அப்போது அந்த ஆப்ஜெக்ட் எர்த்தோடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால கீழே மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? அப்போது அதுக்கு இருக்கிற ஆக்சிலரேஷன் எதுக்கு ஈக்குவல்? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவல். ஸோ A இஸ் ஈக்குவல் டு G. அது போக வேற என்ன தெரியும் நமக்கு? ஸ்டார்டிங் யூவோட வேல்யூ 0. ஸோ அதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஆக்சிலரேஷன் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சப்போஸ் சர்டன் ஹைட்டில் இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் எம்னு மாஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை கீழே போடுறோம். இதோடைய ஹைட்டு ஹச்சுன்னு வச்சுக்கோங்க. இது எர்த்தோடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால வருது. ஸோ இப்போ உங்களுடைய குவாடினேட் சிஸ்டம்ஸ் படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இது மைனஸ் ஒய் ஆக்சிஸில் போகுது. அப்போது ஏயோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? மைனஸ் ஏஒய் ஜே கேப்க்கு ஈக்குவல். அந்த ஏஒய்ன்றது என்னது? ஒய் காம்போனன்ட் ஆஃப் தி ஆக்சிலரேஷன். ஓகேவா? இப்போ மேலேருந்து கீழே ட்ராப் ஆகுது, அதில் ஆக்சிலரேஷன் எதுக்கு ஈக்குவல் நம்ம சொல்லிட்டோம்? உங்களுடைய ஜிக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ இதை ஒய்ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? ஜி ஜே கேப். ஸோ அப்போ அவ்வளோதான். ஸோ அப்போ என்னோடய ஆப்ஜெக்டை நான் மேலேருந்து கீழே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா எர்த்தோட இன்ஃப்ளூயன்ஸில் போகும்போது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் போகும். அதோட ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் நெகட்டிவ் சைன் போட்டிருக்கோம். எதுக்காக? மைனஸ் ஒய் டைரக்ஷனில் போகுது. அது போக ஏயோடைய வேல்யூ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவல். ஸோ அதனால் ஜீன் போட்டாச்சு. ஜே கேப்ன்றது ஒய் ஆக்சிஸை மென்ஷன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ மைனஸ் ஏன் போட்டிருக்கோம், ஜிஏ போட்டிருக்கோம், ஜேஏ போட்டிருக்கோம்னு புரிஞ்சிருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு. ஸோ இவ்வளோதான். இது ஒன் வேர்ட்ஸில் தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. ஓகேவா? ஸோ ஒருவேளை குவாடினேட் சிஸ்டம் மாற்றினோன்னா சைனில் சேஞ்சஸ் வரலாம் நமக்கு. நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல, நார்மலாக இப்படி தான் நம்ம எப்பவுமே எடுப்போம். ஓகேவா? அப்போது ஒரு ஆப்ஜெக்டை ட்ராப் பண்ணும்போது அதில் இருக்க ஆக்சிலரேஷன் டியூ டு எர்த்துனால இருக்கும். அதோடைய வேல்யூ மைனஸ் ஜி ஜே கேப்க்கு ஈக்குவல். ஸோ இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.